ஸ்விஃப்ட் டிசைர்ண்ணே. இன்னைக்கு மார்க்கெட்டில் நம்ம டிமாண்டாக இருக்க மாருதி ஸ்விஃப்ட் டிசைர் விஎக்ஸ்ஐ வேரியண்ட்ண்ணே. இது 2012 மாடல், 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குங்கண்ணே. 1,00,000 கிலோமீட்டர் டிரைவ் ஆனா இருக்கு. வண்டி இன்ஜின் ஏசி எல்லாமே ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருக்கு. இது உங்களுக்கு ஒரு விஎக்ஸ்ஐ வேரியண்ட்னால ஏசி வந்துடும், பவர் ஸ்டீரிங் வந்துடும், 4 விண்டோ பவர் விண்டோ வந்துடும். உங்களுக்கு உள்ள சீட் கவர்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக போட்டிருக்காங்க. ஏசி பவர் ஸ்டீரிங் உங்களுக்கு எல்லாமே நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குங்கண்ணே. ரொம்ப நல்ல கண்டிஷன்ல இருக்குங்கண்ணே. இந்த 2012 மாடல் ஸ்விஃப்ட் டிசைருக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் 3,45,000. இதுல பெரிய டிஃபரெண்ட்ல பண்ண முடியாது. நேரா வாங்க, ஒரு 5 ரூபா 10 ரூபா முன்ன பண்ணலாம். இந்த வண்டியும் உங்களோட சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தா ஒரு 2 ரூபா வரைக்கும் லோன் பண்ணிக்கலாம். ஒரு 1ல இருந்து 1.25 நீங்க முன்பணமா கட்டுற மாதிரி இருக்கும். நேரா வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க, பெஸ்டா பண்ணி கொடுத்துடலாம். எட்டியாஸ் லிவானே 2012 மாடல், 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. இதுவும் ஒரு பெட்ரோல் வேரியன்ட் தானே. உங்களுக்கு வண்டி இன்ஜின் ஏசி எல்லாமே நல்ல கண்டிஷன்ல இருக்கு. இது ஒரு வி வேரியன்ட். உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டீரிங் வந்துடும், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் ரிமோட், ஏர் பேக் வரும், இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும். ஓவரால் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 65,000 கிலோமீட்டர் தான் ரன் ஆயிருக்குங்கண்ணே. உங்களுக்கு உள்ள சீட் கவர்ஸ் எல்லாமே நல்ல கண்டிஷன்ல இருக்குது. ஒரு லோ பட்ஜெட்ல உங்களுக்கு வண்டி பெட்ரோல் வண்டி மெயின்டெனன்ஸ் இல்லாம வேணும் அப்படின்னா தாராளம் வண்டி சூஸ் பண்ணிக்கலாம். டயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கண்டிஷனுக்கு மேலே இருக்குங்கண்ணே. இதுக்கு இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு. பாடி மட்டும் சின்ன சின்ன காயங்கள் இருக்குங்கண்ணே. பெயிண்ட் போகாத காயங்கள் இருக்கு. மற்றபடி வண்டி நல்ல ரன்னிங் கண்டிஷன்ல இருக்கு. இந்த 2012 மாடல் எட்டியாஸ் லியோவுக்கு நம்ம கிரேஸ் காஸ்ட்ல கோட் பண்ற பிரைஸ் பார்த்தீங்கன்னா 2,70,000 கேட்குறாங்கண்ணே. அதே மாதிரி ரேட் சின்னதாக கம்மி பண்ணி கொடுத்துலாம். இந்த வண்டிக்கு முடிஞ்ச வரைக்கும் ரெடி கேஷோட வாங்க, பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம்.